கொஞ்சம் தள்ளு பாய், கொஞ்சம் சாப்பாடு போடு. போடு. ரீசெண்டாக ஒரு யூடியூபர் வந்து நம்ம தாஜ் பிரியாணிக்கு விசிட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து டேஸ்ட் வந்து ஆவரேஜான்னு சொல்லியிருந்தாரு. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு ஏதாவது தவறு நடந்து இருக்கலாம். ஒரு டபரால செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட் முன்ன பின்ன ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அவர் வந்து வாணியம்படி பிரியாணியே வந்து மொக்கை பிரியாணி இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் 1988 ராஜீவ் காந்தி இஸ்லாமியா காலேஜுக்கு வரும்போது அந்த ஈவெண்ட்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது இங்கேருந்து ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டு டெல்லியில வந்து பிரியாணியை சமைக்க வச்சாரு. அந்த அளவுக்கு ருசியா இருக்குன்னு சொல்லி வாணியம்படி பிரியாணினாலே ஒரு பேர் போன பிரியாணி. என் கடை பிரியாணி டேஸ்ட் இல்லைன்னு சொன்னது நான் ஏதாவது தவறு இருக்கலாம் ஒத்துக்கிறேன். ஆனா வந்துட்டு வாணியம்படி பிரியாணியா மொக்கை பிரியாணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வாணியம்படி பிரியாணினாலே ஒரு கிங் பிரியாணில டாப் டக்கர் பிரியாணி வாணியம்படி பிரியாணி. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல வாணியம்படி பிரியாணின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உங்க வாணியம்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க.